எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தா முருங்கைக்காய் காரக்குழம்பு. அதுக்கு வெறும் முருங்கைக்காய் மட்டும் அறுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு தட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். இதுக்கு வந்து தேங்காய் கிடையாது. இதுக்கு அரைக்கிற பொருள் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். இந்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் போடுறேன். வதக்கிறதுல இல்லை, வெறும் அப்படியே தான் தக்காளி அறுத்து அப்படியே போடுறது. காரத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து சாம்பார் தூள் போடுறேன். காரத்துக்கு கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் போடுறேன். மல்லிப்பொடி தனியாக தூள் அது போடுறேன். அதுதான் குழம்பே. அதனால தேங்காய் ஊற்றுறதில்ல. அந்த மிளகாத்தூள் சாம்பார் தூளோட இது மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 3 ஸ்பூனு. சின்ன ஸ்பூன் தான், ரொம்ப பெரிய ஸ்பூனில். அதில் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இதை அரைச்சிட்டு வந்து தாளிக்கும் போது காட்டுறேன். ஆயில் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அரை ஸ்பூனு இருக்கும் அந்த அளவுக்கு கடுகு போடுறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுறேன். இவ்வளோ தான், வேறு எதுவும் தாளிப்பு இல்லை. அது 2 தான் தாளிப்பு கொடுத்துருக்குறேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போடுறேன். கருவேப்பிலையும் போட்டுறேன். பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே போட்டுறேன். இந்த குழம்புக்கு தேங்காய் கிடையாது, இது மட்டும்தான். இப்போ முருங்கைக்காய், வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சாம்பார் தூள் தான் அதிகம் சேர்க்கணும். கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு பொடி உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் அது போட்டுக்கலாம். நான் சாம்பார் தூள் தான் போடுறேன். கடையில் வாங்கின சாம்பார் தூள் தான், சத்தி மசாலா தூள் தான் நான் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இப்போ முருங்கைக்காயை போடுறேன். முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிறத தண்ணி கலந்து தான் ஊற்றுறேன் நான். தண்ணியாட்டுறதுன்னு நினைக்காதீங்க. அந்த தக்காளிக்கு தண்ணி இப்போ கலந்து நான் வச்சேன் ஊற்றுறதுக்கு. கலந்து மிக்ஸி ஜார்லேயே வச்சேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். மசாலா போட்டு மசாலா வதங்கணும்லாம் இல்லை, ஊற்றுனா போதும். கொதிச்சு வந்துச்சுன்னா தான் பச்சை வாசனை அடங்கிடும். ஏன்னா முருங்கைக்காய் வேக வரைக்கும் அது நல்லா கொதிக்கும்ல, அதுலேயே பச்சை வாசனை அடங்கிடும். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றுறது. குழகுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாட்டத்தான் இருக்கணும் இந்த குழம்பு. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுறேன். அவ்வளோதான். இது வந்து நீ கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு. குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள், எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம தேங்காய்லாம் எதுவுமே ஊற்றலை, தக்காளி மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கோம் அந்த மசாலா போட்டு. நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியது தான். நிறைய பேர் கொஞ்சம் புளி ஊற்றுவாங்க காரக்குழம்புக்கு. எங்களுக்கு புளி ஊற்றினா பிடிக்காது. அதனால தக்காளி பழமே 2 சேர்த்து போட்டுக்கிறது, அவ்வளோதான். புளி ஊற்றினா அது எங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்கிறதில்ல. அதனால இப்போ வச்சுட்டோம். இதுதான் காரக்குழம்பு வச்சாச்சு. இன்றைக்கி காலையில் சாப்பாடு முருங்கைக்காய் காரக்குழம்பு, முட்டை, பீட்ரூட் பொரியல், தயிர். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். எல்லோரும் பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.